வணக்கம். பேரன்பு கொண்ட என் மக்களே, இப்போதைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ஆறு. சரி, இன்னைக்கு காலைல ஒரு கல்யாணத்துக்காக வந்தேன். கல்யாணம் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான். சென்னையிலேருந்து நேற்று நைட்டு கிளம்பி பக்கத்தில் வந்துட்டேன். சரி, விருதாச்சலம் பக்கத்தில், அங்கேருந்து பக்கம் தான் எங்கள் ஊருங்கிறதுனால வந்தா பார்த்தா, சரி இந்த வாட்டி புது ரூட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆற்றுக்கு பக்கத்தில் வந்தேன். எங்கள் ஊரை பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூடலை ஆற்றூர். ஏன் கூடலை ஆற்றூர்னா 2 ஆறு வந்து சேருது. அதனால தான் வந்து இதுக்கு வந்து கூடலை ஆற்றூர் அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. ஸோ அதில் தான் வந்து நான் நிற்கிறது வந்து ஒரு ஆறு. இதோ அங்கே தெரியுது பாருங்கள். கை காட்டுற இடத்துல தெரியறதா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்குட்டுப்படி. முக்குட்டுப்படின்னு சொல்கிறது இந்த சைடு மணிமுகத்தாறு, அந்த சைடு வெள்ளாறு. அந்த வெள்ளாறு வந்து அப்படி சேரும். இது இப்போ இந்த நதி வந்து ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா மணிமுகத்தாறு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மழை பெஞ்சதில்ல இப்போ இந்த டிட்வா புயல்னால. எங்கள் ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால நிறைய மழை. ஸோ இயற்கை நான் இப்போ வந்து அக்கரையில் இருக்கேன். இந்த கரையில் இருக்காங்க. இந்த கரையிலேருந்து நான் அந்த கரைக்கு போகணும். சரி, இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் தண்ணி கம்மியாக தான் போகுது. பட் இருந்தாலும் வந்து எங்கெங்கே ஆழம் இருக்குங்கிறதுக்கு கழி நான் எடுக்கல. கழி இருந்தால் ஈஸியாக எடுத்துலாம். இப்போ ஏரியெல்லாம் நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோன்னா ஏரியில் உலை இருக்கும். அந்த உலையில் நம்ம வந்து மாட்டிப்போம், ஏதாச்சும் ஆகிடும். பட் ஆனால் ஆற்றுல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆழம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பச்சை பசேர்னு போகும். ஆழமே இருந்தாலும் அது வந்து மணலுங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து உலையோட வந்து உள்ளார போக மாட்டோம். எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடுவோம். நான் வேறு ஒரு லக்கேஜ் வேறு வச்சுருக்கேன்னா, பேக் வேறு வச்சுருக்கேன்னா, ஸோ அதனால் என்ன பண்ணணும், நான் அந்தாண்ட போகிறதுக்காக வந்து வந்து ட்ரை பண்ணணும். லைஃபே சவால்கள் நிறைந்தது தானே. ஸோ அதனால் இந்த சவால்களை வந்து தாண்டி தானே நம்ம அந்தாண்ட போய் ஆகணும். பட் ஆனால் தண்ணியோட லெவலுங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஆற்றை வந்து கடக்க போகிறோம். அது இந்த வழியாக இல்லை, இது அப்படி அங்கே போனோம்னா ஆறு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். இதோட சைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். போக போக ஆறு வந்து பெருசாகும். ஏன்னா 2 ஆறு வந்து சேர்றதுனால எங்கள் ஊர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பெரிய ஆறாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆறே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் கிட்டத்தட்ட அங்கெல்லாம் நெருங்கும்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 700 800 மீட்டருக்கு மேலே 1 கிலோமீட்டரே வந்துடும். அந்தளவுக்கு ஆறோட சைஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பிரச்சனைனா, அது வரைக்கும் பாருங்கள் நாணல்கள். இந்த நாணல்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து வந்திருக்கோம். இப்போ தான் நம்மளுக்கு வந்து அறிவு தெரியுது. நிறைய படித்து வந்திருக்கோம். மணல் அள்ள என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, மணல் வந்து இங்கே வந்து அள்ளுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்து எக்கச்சக்க லாரி அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மணல் அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மணல் அள்ளனோட பாதிப்பு தான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நாணல்கள் ஆறு மாதிரி அங்கே இருக்குது. ஆறில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நாணல்கள் வந்து முளைச்சிருச்சு. ஆறு மாதிரி இல்லாமல் காடு மாதிரி ஆயிடுச்சு. ஆறு இந்த மணல் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்காகும் அப்படிங்கிறாங்க. மலையில் வந்து அந்த மழை தண்ணி பட்டு அது அந்த ராக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன ஃபைன் நூட் பார்ட்டிகல்ஸாக மாறி அது இங்கே இந்த மாதிரி ஆறு நீரோடைக்கு வந்து ஓடியாந்து அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இந்த காட்டுற பாருங்க, இந்த மாதிரி மணலாகும். இது எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மணலுக்கான மாற்று தேவையை நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ அப்படி உருவாக்கினா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் எல்லாருமே வீடு கட்டி தான் ஆகணும். இன்னும் நாங்களாம் வந்து வீடு கட்டல. சொந்த ஊர்லேயே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வீடு வந்து வீடு கட்டுறதுக்கு மணல் அள்ளக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் அவ்வளோ லட்சம் டன் வந்து என்ன பண்ணாங்கன்னா மணல் அள்ளினாங்க. இப்போ நாங்களாம் எங்கே மணலுக்கு போவோம்? சேலஞ்சஸ் இருக்க தாங்க செய்யுது. ஸோ இதுக்கான மாற்று வழியை, ஸோ இப்போ எம்சாண்ட்லேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் என்ன பண்ணுறாங்க, உடச்சி அதை வந்து துகளாக மாற்றி அதுவும் வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னும் மாற்று வழியை வந்து நம்ம வந்து நோக்கி போகணும். எந்த மாதிரியான இப்போ மலேசியா சைடு, இப்போ மற்ற மாதிரி வேறு எங்கேயாச்சும்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இது பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, வேறு கடல் மணல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கெப்பாசிட்டி, அதோட லோட் பியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் என்னங்கிறத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி இன்னும் மாற்று வழி நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா வந்து மணலோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் மணலோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது இங்கே இது உற்பத்தி வந்து தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப டெப்ளீஷனாக போயிட்டே இருக்குது. இங்கே தான் ஆற்று ஓரத்தில் நான் வந்து அங்கே காட்டுறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எங்கள் ஊர். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று ஓட்டிலே கிட்டத்தட்ட எல்லாருமே ஆழப்போர் போட்டாங்க. நாங்களாம் ஒரு 9 அடி 10 அடியிலே தண்ணி, 3 6 அடியிலே தண்ணி கிடச்சிருங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ எந்த மாதிரி நிலமை மாறிடுச்சு, எல்லாம் 200 அடி 300 அடி போயிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்னங்கிறது நான் உங்களுக்கு அந்தாண்ட கிராஸ் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மக்களே, அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்துட்டோம். ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. ஸோ இந்த ஆற்றில் கடந்துட்டோம். நன்றி.